ஹாய்! என்கிட்ட பிரேஸ்லெட்ஸை பற்றி கேட்டவங்கள விட பீட்ஸ், சார்ம்ஸ் பற்றி கேட்டவங்க தாங்க அதிகம். ஸோ எங்கே வாங்குறீங்க? நீங்கள் எவ்வளோக்கு சேல் பண்ணுறீங்க? எல்லாத்துக்குமே இதில் நான் ஆன்சர் சொல்லியிருக்கேன். ஃபுல்லாக பாருங்கள். நான் எங்கே வாங்குகிறேன் அப்படின்னா, கோயம்புத்தூர் டவுன் ஹால் உப்பு கிணறு ஸ்ட்ரீட்டில் தான் வாங்குகிறேன். அங்கே போனாவே நிறையா ஷாப்ஸ் இருக்கும். ஸோ ஒன்னொன்றுலேயும் ஒரு மாதிரி ப்ரைஸஸ் இருக்கும். மேக்ஸிமம் எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் எல்லா ஷாப்லேயும் போயிட்டு கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சார்ம்ஸ், பீட்ஸ் எல்லாமே கூட நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா, நான் நெக்ஸ்ட்டில் ஒரு வீடியோவே எடுத்து போடுறேன். அந்த ஷாப் எங்கே இருக்குது, எப்படி போகணும் அப்படிங்கிறது. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போதைக்கு இவ்வளோ தாங்க இருக்குது. நம்ம ரீசெண்டாக ஆதித்யா காலேஜில் ஒன் டே ஸ்டால் போட்டிருந்தோம். அங்கே நல்லாவே ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஆதித்யா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே. இந்த வீடியோ யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏன் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும்போது இன்ஸ்டா இல்லைனா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன்னா, எல்லாமே இதில் ஷேர் பண்ண முடியாதுங்க. ப்ரைஸ் ஆகட்டும், பிக்சர்ஸ் ஆகட்டும். ஸோ அதுக்காக மட்டும்தான் நான் வாட்ஸ்அப் இல்லைனா இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுறேன். ஸோ இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ. ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் யாராவதுக்கு வேணும் அப்படின்னாலும் நம்ம இன்ஸ்டாகிராம் இல்லைனா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், சிஓடி இருக்கா? இல்லைங்க, நம்மக்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி இல்லை, ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான். அதுவும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி பே பண்ணிங்க அப்படின்னா தான் நான் உங்கள் ஆர்டரை பேக் பண்ணுவேன். பிகாஸ் நான் நிறைய டைம் இந்த மாதிரி எல்லோரையும் நம்பி நான் பேக் பண்ணிட்டேன். அப்புறம் லாஸ்ட் மினிட்ல அவங்க மெசேஜ் பண்ணால் ரிப்ளைவும் பண்ண மாட்டாங்க, ஃபோனும் எடுக்க மாட்டாங்க. ஸோ நிறைய டைம் இந்த மாதிரி இஷ்யூஸ் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் மட்டும்தான். எல்லாரும் அப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நம்மளை நம்பி ஃபஸ்ட்டே பே பண்ணுறவங்களும் நிறையா பேர் இருக்காங்க. பட் ஒரு சிலர் இந்த மாதிரி இருக்காங்க. நம்ம எதுவும் பண்ண முடியாது. நம்மக்கிட்ட அப்பப்போ கலெக்ஷன்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். பிகாஸ் ஒரே மாதிரி கலெக்ஷன்ஸ் வச்சுருக்க முடியாது. நான் எல்லா ப்ராடக்ட்டுமே ஒரு 50 அந்த மாதிரிலாம் வாங்க மாட்டேன். எல்லாத்துலேயுமே மேக்ஸிமம் ஒரு 10 பீஸ் அந்த மாதிரி தான் வாங்குவேன். பிகாஸ் அது பீப்புள்ஸுக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ அதனால தான் நான் எல்லாமே கம்மி குவான்டிட்டியில் தான் வாங்குவேன். இதில் நான் காட்டுற சார்ம்ஸ் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும் அப்படின்னாலும் எனக்கு ஃபோட்டோ எடுத்து கூட நீங்கள் சென்ட் பண்ணலாம். நான் அதையும் சேர்த்து ரீஸ்டாக் பண்ணிடுவேன். இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ. ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்கிட்ட இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள். நம்மக்கிட்ட ஷிப்பிங் சார்ஜும் இருக்குங்க. மேபி நீங்கள் 1000க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீ பண்ணித்தரோம். நம்மக்கிட்ட இந்த ப்ராடக்ட்ஸ் மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறையா ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸ்க்ரன்ச்சீஸ், ப்ரேஸ்லெட்ஸ், அதுக்கப்புறம் வெட்டிங் ரிங் பிளேட்டர், வெட்டிங் பேங்கிள்ஸ், ரெசின் ஆர்ட், இது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ உங்களுக்கு இதில் எதாவது ப்ராடக்ட்ஸ் வேணுனாலும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். இது வரைக்கும் நம்ம 50+ ஆர்டர்ஸ் ஷிப்பிங் பண்ணியிருக்கோம். மோர் தென் 1 இயர்க்குள்ளே. இது எனக்கு ரொம்ப பெரிய ஆர்டர் தான், ரொம்ப பெரிய சக்ஸஸ் தான். ஸோ தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங். இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் கொடுங்க. சிலர்லாம் எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பட் அவங்க பே பண்ணுறதில்ல. எனக்கு நாளைக்கு வேணும், நாளான்னைக்கு வேணும் அப்படி சொல்கிறாங்க. ஸோ அதுக்குள்ளே வேறு யாராவது இது வேணும் அப்படின்னு கேட்டால் நான் ஃபஸ்ட்டு பே பண்ணுறவங்களுக்கு தான் நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன். ஸோ இந்த மாதிரி மட்டும் பண்ணுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் கூட நம்மக்கிட்ட இருக்குது. இதெல்லாம் சென்டரில் வைக்கிறது. பிரேஸ்லெட் மேக் பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளோட இஷ்டம்தாங்க, நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். ஸோ நமக்கு பிடிச்ச மாதிரி, அப்புறம் கஸ்டமருக்கு பிடிச்சிருக்கணும், அந்த மாதிரி நம்ம மேக் பண்ணணும். இந்த மாதிரி லெட்டர் வச்ச பிரேஸ்லெட்ஸ் தாங்க, நேம் வச்சு அவங்களோட சிஸ்டர்ஸ், ஒரு பையன்லாம் அவங்க அம்மாவோட நேம் வச்சுலாம் பண்ணிட்டு போனாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த பிரேஸ்லெட் தான் நம்மக்கிட்ட ரொம்ப டாப் செல்லிங்கில் போச்சு. ஸ்டால் போட்ட அன்றைக்கி ஜம்ப் ரிங்ஸ் எல்லாமே கூட நம்மக்கிட்ட இருக்குது. ஓகே, இது வரைக்கும் நம்மக்கிட்ட இருக்கிற கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் இன்ஸ்டாகிராம் இல்லைனா வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி நீங்கள் உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இன்னும் நம்மக்கிட்ட நிறையா கஸ்டமைஸ்டு ஆர்டர்ஸ் இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் ஆர் வாட்ஸ்அப்பில் நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங். இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் எப்போவும். இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ. எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.